ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மஸ்னகுடி அப்படிங்கிற டவுன்ல இருக்கோம். மஸ்னகுடி நிறைய பேர் கேள்விப்பட்டு இருப்பீங்க. முதுமலை டைகர் ரிசர்வ்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டவுனுங்க. நம்ம கூடலூர், அதுக்கப்புறம் மோயார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே மஸ்னகுடியிலிருந்து பக்கம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஏரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மஸ்னகுடி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது, டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு போகிறதுக்கு என்ன மாதிரி சஃபாரி, ஜீப் சஃபாரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்ப நாம மஸ்னகுடி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம ஊட்டியில இருந்து மஸ்னகுடி வரைக்கும் வந்த பஸ் நின்னுட்டு இருக்கு பாருங்க. பார்க்காம இருந்தா பாருங்க, அந்த விலாகும் செம்ம சூப்பரா இருக்கும். ஹில்ஸ்ல இருந்து நம்ம மஸ்னகுடி வரைக்கும் வந்தது. ஸோ இது மஸ்னகுடி வந்துட்டு இங்க கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோயார்னு இருக்கு பாருங்க, மாயார், அது வரைக்கும் போகும். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜீப்ஸ் எல்லாம் இருக்குங்க. பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்க்கு, கூடலூர் போறதுக்கு, பக்கத்துல இன்டீரியர்ஸ்க்கு போறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜீப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இங்க நிறைய வனவிலங்கு சரணாலயம் தானே. ஸோ உள்ளுக்குள்ள ஜீப் சஃபாரி எல்லாம் போறதுக்கு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே டூரிஸ்ட் சஃபாரி ஜீப்ஸோட ஸ்டாண்டு தனியாவே வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நீங்க மஸ்னகுடி வந்துட்டா இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பக்கத்துல இருந்தே உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆவின் பூத் இல்லாத ஒரு தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு கூட பார்க்க முடியாது போல. ஸோ இங்க பாருங்க, நீலகிரி மோட்டார் டிரைவர்ஸ் யூனியன் டாக்ஸி ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஜீப் சஃபாரியோட காஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. பேம்பு ஃபாரஸ்ட்க்கு 600 rupees, ஆஃப் ரோடு ஜென்ரலா நீங்க நார்மலா போற ரூட் இல்லாம இன்டீரியர்ஸ் போகணும்னா அதுக்கு 700 rupees, ரிவர் சைடு சஃபாரினா 700 rupees, அப்புறம் 3 routes காம்போன்னு போட்டிருக்காங்க, அதுக்கு 2000 rupees ஆகும். அது என்னன்னு தெரியல, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் சஃபாரி ஜீப்ஸ். சூப்பரா இருக்குல்ல. இது ஒரு எக்கோ டூரிசம் சென்டரா பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல நிறைய ஃபாரஸ்ட்ல எக்கோ டூரிசம் டெவலப் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி மஸ்னகுடியும் எக்கோ டூரிசம் சென்டர். சூப்பரா டூரிசம் டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல, வேற லெவல். ஸோ இங்க பாருங்க, இது ஃபுல்லா இவ்வளவு ஜீப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்ல செம்ம டிமாண்டா இருக்கும். வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும். நான் இது ஃபுல்லாவே டூரிஸ்ட் சஃபாரி போற ஜீப்ஸ் தானுங்களா? ஓகே, எவ்வளவுங்கண்ணா 1 ஹவருக்கு? ஹவர் கணக்கு கிடையாது அப்படிங்களா? சரி சரி சரி. ஸோ இதுதாங்க நம்ம முதுமலை தென்றல். ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க பாருங்களா, அழகா. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா பார்டர் ரொம்ப பக்கம், கேரளா பார்டரும் பக்கம். ஏன்னா கூடலூர் பக்கம் தான் 3 ஸ்டேட்டோட பார்டரும் ஒன்னா சேர்ற இடங்க. நிறைய வைல்ட் லைஃப் எல்லாம் ஸ்பாட் பண்ணலாம். பைசனு, நமக்கு லக் இருந்துச்சுன்னா யானைகள் பார்க்கலாம். டைகர் எல்லாம் ரொம்ப ரேர் தான். மான்கள் எக்கச்சக்கமா இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோல ஊட்டியில இருந்து இங்க வந்தோம் இல்லையா, மஸ்னகுடி வந்தோம் இல்லையா, அந்த ரூட்லயே நிறைய மான்கள் எல்லாம் ஸ்பாட் பண்ணோம். கேட்டி போயிருந்த போது பைசன் ஸ்பாட் பண்ணோம். ஸோ ஊட்டி செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஸோ இது மஸ்னகுடி போலீஸ் ஸ்டேஷன். வாட்ச் டவர் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இன்கேஸ் எமர்ஜென்சி ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கணும் அப்படின்னா. சூப்பராக இருக்கு பாருங்களா சஃபாரி ஜீப்ஸு.
ஸோ இந்த மாதிரி அழகா ஜீப்ல ஏறிட்டு நீங்க வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெங்களூர், கேரளா, நம்ம தமிழ்நாடு பைக்கர்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க. ஓ, இதெல்லாம் கர்நாடகா பைக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா பைக்ல கூட வரலாங்க. செம்ம ஜாலியா இருக்கும். இங்கிருந்து மாயார் 10 கிலோமீட்டர், தலைக்குந்தா 23 கிலோமீட்டர், சிங்காராங்கிற ஊர் வந்து 6 கிலோமீட்டர். ஸோ வாங்க இப்போ மசனகுடி டவுனுக்குள்ள ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். லாட்ஜஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பசிக்குதுங்க, சாப்பிடுவோம். காலையில 7 மணிக்கு கிளம்பணும், 6:45 இன்ஃபேக்ட் 6:45 கிளம்பி 8:30 மணிக்கு 1.5 hours ஆகுது ஊட்டியில இருந்து மசனகுடி ரீச் ஆகிறதுக்கு. சாப்பிட்டு நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய டிஃபன் சென்டர்ஸ், மெஸ் எல்லாம் இருக்கும். இது ஃபுல்லாவே வந்து செம்ம பிஸியான மார்க்கெட் ஏரியா தான், மசனகுடி பஜார் ஏரியா. சரி வாங்க, இங்க என்ன டிஃபன் இருக்குன்னு பார்ப்போம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பரா ஃபுல் டே நமக்கு டைம் இருக்கு. மக்களே, நமக்கு இட்லி வடை எல்லாம் சுட சுட வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சாப்பிடுவோம். மக்களே வாங்க, நம்ம சுட சுட சாப்பிட்டு செம்ம குளிரா இருந்துச்சுங்க. வரும்போது நீங்க பாத்துருப்பீங்க, லாஸ்ட் பிளாக் பார்க்காம இருந்தா பாருங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம ஊட்டியில இருந்து மசனகுடி வந்தது சாப்பிட்டு என்ன பண்ணுவோம். மக்களே வாங்க, சுட சுட இட்லி வடை குளிருக்கு இதமா சாப்பிட்டு நம்ம சூப்பரா எனர்ஜெட்டிக்கா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம ஃபுல்லா சாப்பிட்டாச்சுங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்ப வாங்க ஒரு லைட்டா ஒரு வாக் போயிட்டு வருவோம் மசனகுடி டவுனுக்குள்ள. ஸோ மசனகுடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்பைசஸ் இதெல்லாம் நிறைய வாங்கலாம். டவுன் எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க காலங்கத்தால. இப்பதான் எல்லா கடை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜிடபிள் வண்டிஸ் எல்லாம் மேல ஊட்டியில இருந்து வரும். இதெல்லாம் சஃபாரி ஜீப்ஸ். எவ்வளவு சஃபாரி ஜீப்ஸ் பாருங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் உள்ள போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இது ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ல, அதனால காய்கறி கடைங்க, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கு. ஏடிஎம் சென்டர்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். இங்க பாருங்க, ட்ரீம் லேண்ட்னு ஒரு ஹைப்பர் ஸ்டோர் இருக்கு. சூப்பர்ல மெடிக்கல் ஷாப்ஸ். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஊட்டி மேல போறதுக்கு முன்னாடி இங்க முதுமலை சுத்தி பார்க்கலாம். முதுமலையும் இங்கிருந்து பக்கம், தெப்பக்காடுன்னு ஒரு ஊர் வந்து இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 15-10 கிலோமீட்டருங்க. ஸோ முதுமலை போகலாம், இங்க சுத்தி பார்க்கலாம், மசனகுடி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சஃபாரி. ஸோ உங்க பட்ஜெட் பொறுத்து, உங்க டைம் பொறுத்து. பியூட்டிஃபுல்லா ஒரு மாஸ்க் இருக்கு பாருங்க, அராஃபா ஹோட்டல்னு. இது 3 ஸ்டேட்டோட பார்டர்னு சொன்னால, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. அதனால எல்லாம் மிக்ஸா இருக்கும், நிறைய மொழி பேசுற மக்கள் இருப்பாங்க இங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஒரு 200 மீட்டர்ஸ் வந்திருப்போங்க. இங்க பாருங்களா, இங்க இருக்கிற வீடுகளா டிப்பிக்கலா ஃபுல்லா கிளாஸ் விண்டோஸ் தான் வச்சிருப்பாங்க. இங்க நிறைய லாட்ஜஸ் இருக்கும். இங்க பாருங்க, கொங்கு ஹோட்டல் அண்ட் லாட்ஜ்னு பார் அட்டாச்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கு, கனெக்டிவிட்டிக்கு, எமர்ஜென்சி பொருட்கள் வாங்கிறதுக்கு எதுக்குமே உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. சஃபாரி ஜீப்ஸும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கிடச்சிரும். வெஹிக்கிள்ஸ் பஞ்சர் ஓட்டுறதெல்லாம் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா அதுவும் வந்து மசனகுடியிலே இருக்கும். மசனகுடி தாண்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஊட்டி மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வருதுன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொங்கு லாட்ஜ் பார்த்தோம்னா அடுத்து செயின்ட் சேவியர்ஸ் லாட்ஜ்னு ஒன்று இருக்குது. ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க பாருங்கள்.
மொத்த மசனகுடியிலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீட்ல போனாலுமே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு லாட்ஜ் மாட்டிடுங்க. சில லாட்ஜஸ்ல வந்து அவங்களே சஃபாரி ஜீப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது சென்ட் சேவியர்ஸ் லாட்ஜ். பக்கத்துலயே ஒரு மெஸ் இருக்கு, ஏஎஸ் மெஸ். மக்களே இங்க பாருங்க, ஃபாரஸ்ட் சஃபாரி ஜீப்ஸ். இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட வண்டிங்க. ஊட்டியில இருந்து வர பஸ் பாருங்க, ஊட்டி டு சிங்காரா பஸ் மசனகுடி வழியா தான் போகும். இந்த மாதிரி குட்டி குட்டி பஸ்ஸஸ் ஊட்டிக்குள்ள பாக்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஆனா ரோட்ஸ் எல்லாம் செம்ம டேஞ்சரஸ் ரோட்ஸுங்க. மக்கா ஊட்டியில இருந்து மசனகுடி ரூட் பார்க்கணுமே, அநியாயத்துக்கு இருக்கும். இது ஃபாரஸ்ட் சஃபாரி ஜீப்புங்க. இது ஆவின் பூத் இருக்கு உள்ள மசனகுடி. ஐ திங்க் மில்க் கலெக்ஷன் சென்டர் இதுதான் போல. இங்க இருக்கு பாருங்க, மசனகுடி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி. பாத்தீங்கல்ல ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேக் பேக்கிங் வந்தாதான் இந்த மாதிரி இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலு, ஊர் மக்கள், இங்க வாழ்ற மக்களோட என்ன சொல்றது வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையுமே நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க ஒரு மெஸ் இருக்கு பாருங்க, மலபார் மெஸ், மலையாளத்துக்காரங்க மெஸ் போல. ஆமா, மலையாளத்துல தான் எழுதியிருக்கு. மக்களே, மசனகுடியில பட்டு வளர்ச்சி துறை அரசு பட்டு பண்ணை இருக்குங்க. பாருங்களா, மலை அடிவாரத்துல தான் வந்து இந்த மாதிரி இருக்கும் போல. ஹொசூர்லயும் நிறைய இருக்கும் பட்டு வளர்ச்சி பண்ணைங்கள். இங்க பாருங்களா, இதெல்லாம் மல்பெரி பிளான்ஸுங்க. பட்டுப்பூச்சிகள் இதை சாப்பிட்டுதான் வந்து அந்த பட்டு நூலை உமிழும். சூப்பர்ல. சரி வாங்க இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம மசனகுடிய. மக்களே, இப்போ மசனகுடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாம 1 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்குள்ள வந்திருக்கோங்க. ஃபாரஸ்ட் பக்கத்துல வந்திருக்கோம். இங்க வந்து மரவக்கண்டி ஃபார்ம் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. மரவக்கண்டி டேம்னு ஒண்ணு இருக்குங்க. ஸோ அந்த வழியில போற சஃபாரி ஜீப்ஸ். ஸோ இங்க நிறைய ஏரியாஸ் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாஸ்க்கும் போறதுக்கு ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மரவக்கண்டி டேம் சைடு போகணும்னா நீங்க இங்க வந்துட்டு இந்த ஜீப் சஃபாரி எடுத்துக்கலாம். எவ்வளவு ஜீப்ஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இங்கேயும் எல்லா சைடுமே ஒரே சார்ஜ் தாங்க. அந்த யூனியன் பார்த்தோம்ல, அந்த யூனியன்ல பிக்ஸ் பண்ணிருக்கிற சார்ஜ் தான் வாங்குவாங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போர்டு பார்த்தோம்ல, அதே சார்ஜஸ் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மசனகுடி சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. சார்ஜஸ் இதுதான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிப்பிக்கலாக வந்து உங்களுக்கு எக்கோசிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்கும். மசனகுடி டவுன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேசஸ் வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், மசனகுடி ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இது. இங்கே இருக்கு பாருங்க, மோயார்னு ஒரு ஏரியா. நம்ம ஊட்டியிலிருந்து இந்த பஸ் கூட மோயார் வரைக்கும் போகும். மோயார்லேயே வந்து ஒரு டேம் இருக்குங்க. இங்கிருந்து 11 கிலோமீட்டர் இந்த சைடு போனீங்கன்னா மரவக்கண்டி டேம் வரும். அதை தாண்டி தான் வந்து உங்களுக்கு மோயார் எல்லாம் ரீச் ஆவீங்க. அந்த ரூட்டும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது ஊட்டி போற ரூட். இங்க பாருங்க, இந்த ரிவர் சைடு இருக்கிறங்காட்டி நிறைய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணலாம் நீங்க. இங்க பாருங்களா, என்ன பியூட்டிஃபுல்லான எக்கோ சிஸ்டம்னு, வேற லெவல்ல. ஓஹோ, அங்க தூரத்துல தெரியறது தான் ஊட்டி மலைகள். இது மலைக்கு ஒட்டுன அப்படி கீழே இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாஸ், முதுமலை டைகர் ரிசர்வ்.
வேற லெவல்ல எப்படி இருக்கு பாருங்களா. டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள இதுதான் காட்டாறுன்னு சொல்லுவாங்க போல. மழை காலங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. மார்ச் மாசம் சம்மர்லயே வந்து இவ்வளவு தண்ணி போயிட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு. மழை காலத்துல எல்லாம் சொல்லவே தேவையில்லை. மக்களே இங்க பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா எவ்வளவு குட்டி பிரிட்ஜ் பாருங்களா இந்த ரிவர் கிராசிங்க்கு. இந்த 6 பேர் தான் மோயாருன்னு நினைக்கிறேன். அந்த ஊரே இந்த ரிவரோட பேர்ல தான் இருக்கு. ஃபுல்லா மூங்கில் காடுகளா இருக்குங்க. மூங்கில் காடுகளே அப்படின்னு ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகுமே, அதுக்கு பெர்ஃபெக்ட் லொகேஷன். சஃபாரி ஜிப்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு பெரிய குரங்கு கூட்டமே விளையாடிட்டு இருக்கு ஆத்தோட கரையில. டேய் என்னடா பண்றீங்க? பேக் வேற கொண்டு வந்திருக்கோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்குதுங்க பாருங்க. நாம அவனுங்களை பார்த்தா அவனுங்க நம்மள சைட் சீயிங் பாக்குறேன்னு. இந்த மாதிரி வைல்ட்ல அதுகளோட இடத்துல பார்க்கறதே வந்து ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ் தாங்க. வாவ், என்ன சீனிக் லொகேஷன் பாருங்களா, சான்ஸே இல்லைங்க. இது ரிவர் சைடுங்கிறதுனால ஈவினிங் டைம் எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய மான் கூட்டங்கள், யானைகள் இதெல்லாம் வரும்னு சொன்னாங்க. நிறைய வைல்ட் லைஃப் எல்லாம் பார்க்கலாம்னு சொன்னாங்க. நாம இப்போ அரௌண்ட் ஒரு 9:15 9:30 ஆகுது காலங்காத்தால. வெஹிக்கிள் சவுண்ட் இருந்துச்சுன்னா நிறைய வைல்ட் லைஃப் வராது. இங்க பாருங்களேன், ஆத்துக்கரையில ஒரு சின்ன தர்கா மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேலதான் அந்த முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வழியா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் விடுவாங்க. அதனால 9 o'clock மேல கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும். நிறைய டூரிஸ்ட் மக்கள், நிறைய கேஏ வண்டிகள் தாங்க. மைசூர் பெங்களூர் சைட்ல இருந்து வர்ற வண்டிகள் தான். அதுக்கப்புறம் பைக்கர்ஸ். கண்குள்ளா காட்சிங்க, அப்படியே உட்காந்துக்கலாம் அழகை ரசிச்சுக்கிட்டு. நம்ம மோயார் ஆத்தங்கரையில இருந்து இந்த ஊரோட எல்லையில இருக்கு இல்லைங்களா இந்த பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேம்போ பேங்க்ஸ்னு. ஒரு நிமிஷம் இருங்க, பஸ் போயிடட்டும். இது ஊட்டியில இருந்து கூடலூர் போற பஸ்ஸுங்க, மசனகுடி வழியா. ஸோ அந்த ரிவர் பெட்ல இருந்து பேம்போ பேங்க்ஸ்னு இருக்கும். இதே மாதிரி தாங்க இந்த மூங்கில் காடுகள் எல்லாம் இருக்குல்ல, அதோட கரையில உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அது சஃபாரி ஜீப்ல கூட்டிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாரஸ்டுக்குள்ள இந்த மாதிரி வழிகள் இருக்கும். நிறைய பிளேசஸ் இருக்குங்க. டைம் அண்ட் பட்ஜெட் அந்த மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ரோட்ல இருந்து மசனகுடி மோயர் ரிவர் இருக்குல்ல, அதோட கரைக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்களா எத்தனை யானைகளோட இது இருக்குன்னு. யானைகளோட சாணம், யானைகள் வந்து தண்ணி குடிக்கிற இடங்க இங்கதான் நின்றுட்டு இருக்கோம் நாம. இங்க பாருங்க. ஸோ மசனகுடிக்கு தேவையான வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் கூட இங்கிருந்தா எடுப்பாங்க போல. அந்த கிணறு இருக்கு, ஆழ்துளை கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ செம்ம வைல்டா இருக்குங்க. ரொம்ப நேரம் நிக்க கூடாது, வைல்ட் அனிமல்ஸ் வர்ற இடம்தான். சரி ஓகே, உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வைல்டர்னஸை ரிஸ்க் எடுத்து வந்தாச்சு உள்ள.
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, ஃபாரஸ்ட்குள்ள இருந்து ரிவர் சைடு வர்ற வழி ஃபுல்லாகவே யானைகளோட சாணமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். சரிங்க போவோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ நீங்களும் வந்து பேக் பேக்கராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ரொம்ப ஜாக்கிரதையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரி வாங்க மறுபடியும் மெயின் ஏரியாவுக்கு போவோம். ரொம்ப நேரம் இருக்கிறது எனக்கே கொஞ்சம் அல்ல. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நாம் பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனோம், திடீர்னு ஒரு பைசன் வந்துருச்சு. அல்ல கொஞ்ச நேரம். ஸோ இதெல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஏரியாஸ். எப்படி வைல்டராக இருக்கு பாருங்களா. ஓ மெயின் ரோடு மக்களே. ஆனால் மசனகுடி அநியாயத்துக்கு இருக்குங்க. அப்பா கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தா இங்கே இருக்கிற அந்த பறவைகளோட சவுண்டு, பூச்சிகளோட சவுண்டு மட்டும்தான் இருக்கு. ரிவர் பாயிற சவுண்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அதை சுற்றி இருக்கிற காட்டுப்பகுதிகளும் உண்மையிலேயே வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதங்க. எப்படி இருக்கு ஒவ்வொரு பிளேசஸும் ஒக்கா மக்கான்னு. பேம்பு பேங்க்ஸை பார்க்க 1 கிலோமீட்டர் போக தேவையில்லைங்க. ஆல்ரெடி நாம பேம்பு பேங்க்ஸ்ல தான் இருக்கோம். ஃபுல்லா வந்து மூங்கில் காடுகளாக தான் இருக்கு நம்ம ஆற்றங்கரையில. இங்கிருந்து பாக்குறதுக்கு இந்த பிரிட்ஜ் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. இதோ ஆத்தங்கரைக்கு வந்தாச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா யானை சாணங்களா தாங்க இருக்கு. அங்க பாருங்க, அங்க கிடைக்குது. இங்கெல்லாம் யானை சாணங்கள் தான் கிடைக்குது. ஓ, ஏதாவது வரதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சரி சரி ஓகே. மக்களே, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து மேல வாங்கன்னு சொல்லிட்டாங்க. யானை வர இடங்க, ரொம்ப நேரம் நிக்காதீங்க, மேல வந்துருங்கன்ட்டாங்க. அதனால மேல இருந்தே பாருங்க அப்படின்ட்டாங்க. வாங்க போவோம், நம்ம சேஃப்டிக்கு தானே சொல்றாங்க. சான்ஸே இல்லைங்க. வாவ், மசனகுடி வைல்டர்னஸ். யூடியூப்னா யூடியூப் இந்த பஸ் போயிட்டு வரும். சொல்லிட்டு ஒரு ஏரியாக்கு போயிட்டு. சரி, இது கூடலூர் போற பஸ்ஸுங்களா? சரி, நீங்க எங்க போகலாம்? என்னங்க, நீங்க எங்க போகலாம்? நான் இங்க போகணும், முதுமலை. முதுமலை நீங்க போகல, எதுவுமே இருக்காது. 2 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க மறுபடியும். அது நீங்க சாப்பிட்டுட்டு ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 11-12 மணிக்கு இந்த பஸ் வரும். சரிங்க, அந்த பஸ்ல போனீங்க ஏரியாக்கு போக இருக்காது. ஓ, சும்மா உட்கார்ந்துருக்கணும். சும்மா உட்காருங்க. சரி, கொஞ்சம் ஏதாச்சும் இருந்து பார்த்துட்டு சரி, அதுக்கப்புறம் அப்படி போகணும். சரி, இந்த ஜீப் சஃபாரி ஏதாவது போறோம். ரிவர் சைட்ல இருந்து மறுபடியும் நாம டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. உள்ள அழகான ஒரு கோவில் இருக்கு பாருங்களா. ஜீப் சஃபாரி இருக்கிற இடத்துல இருக்கோம் நாம. ஸோ நான் என்னோட அட்வைஸ் வந்து ஜீப் சஃபாரி எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர்னால எக்ஸ்ப்ளோர் பண்றோம், பட் ஜீப்ல போறது தான் சேஃப். ஏன்னா வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள எப்போ எந்த மாதிரி வைல்ட் லைஃப் வரும்னு தெரியாது. ஊர் பக்கமாவே இருந்தாலும் மான்கள், பன்றிகள் எல்லாம் சாதாரணமா சுத்துதுங்க ஊருக்குள்ளேயே. அதே மாதிரிதான் யானைகளும் எப்ப வேணாலும் வரலாம். அதனால நீங்க சஃபாரியே எடுத்துக்கங்க, ஓகேவா? இந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க பாட்டு காட்டுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம். உங்களுக்கு இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோல எல்லாத்தையும் கவர் பண்றோம். நீங்க ப்ராப்பரா ஃபார்மலா ஜீப் சஃபாரியில போறது தான் வந்து சேஃப், ஓகேவா? இந்த மாதிரி வைல்டர்னஸ்குள்ள நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இங்க பாருங்க, சீகூர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் மசனகுடி. நிறைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கும் இங்க.
மக்களே இப்ப நாம மசனக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல இருக்கோங்க. இது வந்து மோயார் ரோடுங்க. தூரத்துல தெரியுது பாருங்க ஊட்டி ஹில்ஸ். உங்களுக்கு இதுல தெரியுதான்னு தெரியல, நிறைய மேகமூட்டமா இருக்கிறதுனால மிஸ்டா இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு கிராமமே இருக்கு பாருங்களா. பக்கத்திலேயே வந்து ரிசோர்ட் ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு டவுன் எக்கோசிஸ்டமே இருக்கு. நம்ம மசனகுடியில தேவையான கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குங்க. இது மசனகுடி போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மரவக்கண்டி டேம்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதை தாண்டி மோயார் டேம் வரும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன் மோயாருக்கு. மக்களே மசனகுடி டவுன்ல இருந்து நாம அவுட்டர் வந்தாச்சுங்க. இங்க நிறைய தென்னந்தோப்புகள் எல்லாம் இருக்குங்க. உள்ளுக்குள்ள ஏதோ பந்தல் மாதிரி போட்டிருக்காங்க. பீன்ஸா என்னன்னு தெரியல. உள்ளுக்குள்ள பாருங்க அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லா இருக்கு ஏரியாவே. இங்க பாருங்க ஒரு குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மோயார் ரோட்ல. ஒரு ப்ராப்பர் டவுன்ல ஒரு பிளெயின்ஸ்ல என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குங்க. மலை பிரதேசங்கள்ல கூட சான்ஸே இல்லை. இது ஃபுல்லாவே முதுமலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் ஏரியா வாங்கண்ணா. கர்நாடகா பார்டர்ல சரி சரி. இது தாண்டி தான் பந்திப்பூர் ரிசோர்ட் ஃபாரஸ்ட்டுங்களா? இந்த மாயாருன்றதோட லாஸ்ட் பார்டர். ஓகே, அதை தாண்டி தான் பந்திப்பூர். ஓகே, இதுல போனீங்கன்னா நேரம் மரம். மக்களே நமக்கு பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணுற அண்ணா நம்மளை ட்ராப் பண்ணாங்க. நல்ல வேலை நம்ம இந்த மாதிரி வைல்ட் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சாதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இங்கிருந்து 200 கிலோமீட்டரில் வந்து நமக்கு மரவக்கண்டி டேம் வியூ பாயிண்ட் இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சாதாரணமாக வர்றது வந்து நார்மல் டைம்ஸில் முடியாது. நான் சொன்னேன்ல, காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வரணும். கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தால் மசனகுடி வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம். மோயாருக்கு இங்கேருந்து அடிக்கடி பஸ் இருக்காது, மரவக்கண்டி வழியாக தான் போவாங்க. ஸோ வாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்ம பட்ஜெட் ப்ரைஸில் முடியும். மக்களே நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள மரவக்கண்டி டேம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க, இதுதான் மரவக்கண்டி டேம் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இந்த ரோடு வந்து மோயார் போகிற ரோடுங்க. மரவக்கண்டி டேம்னு போட்டிருக்காங்க பாருங்க. மரவக்கண்டி டேம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வாங்க உள்ள போகலாம். மக்களே நம்ம டேம் உள்ள வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து மோயாரோட கிளை ஆறுகள்ங்க. அது வந்து ஒரு டேமா ஜாயின் ஆகிருக்கிற இடம். செம்ம சூப்பரான ஏரியாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஓ மக்களே, மேயார் டேம் உள்ள வீடியோ எடுக்க கூடாதுங்க, அதனால நம்ம வெளியே இருந்தே எடுக்கிறோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. வாவ். இது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வேற இருக்குங்க, அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. இங்க பாருங்களா, கருப்பு முகத்தோட குரங்குகள்ங்க.
எவ்வளவு வைல்ட் லைஃப் பாருங்களா. ஒரு கூட்டமே வந்து ஜாலியா உட்கார்ந்துருக்கானுங்க லைனா. வாவ். சரி, ஓகே, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வாங்க போவோம். ஸோ இங்கிருந்தே நம்ம டேமை பார்த்துட்டு கிளம்பலாம், வாங்க. மக்களே, இது ஃபுல்லாவே வந்து ரிசோர்ட் ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க பாருங்க, ப்ரொஹிபிட்டட்னு போட்டிருக்காங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் உள்ள இருக்கு அந்த டேமுக்கு பக்கத்துலயே, ஷட்டருக்கு பக்கத்துல, அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இங்கிருந்து மோயார் டேமும் பக்கம். இன்கேஸ் போக முடிஞ்சுன்னா போகலாம், நமக்கு லிஃப்ட் ஏதாவது கிடைச்சதுன்னா. இல்லாட்டி பஸ் பிடிச்சு நம்ம மசனகுடி போக வேண்டியதுதான், பார்க்கலாம். நம்ம குரங்கு நண்பர்களை பார்த்துட்டு நம்ம மரவக்கண்டி டேமோட ஷட்டர் வியூ பாயிண்ட்டுங்க இது. இது வரைக்கும் தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த கேட்டுக்கு அப்புறம் உள்ள போறதுனாவே போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ள. ஆள் அரவமே இல்லைங்க, ஆனா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில வெஹிக்கிள்ஸ் தாங்க போயிட்டு இருக்கு இந்த ஏரியால. நிறைய இந்த மாதிரி பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் கூட சஃபாரி ஜீப்ஸ் தான் வச்சிருக்காங்க, ஈஸியா டிராவல் பண்ண முடியுங்கிறதுனால. அங்க தெரியுது பாருங்க ஒரு பில்டிங்கு, அதுதான் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஜென்ரேட் பண்ற இடம். அதுக்கு இந்த பக்கம் ஷட்டரு, அதுக்கப்புறம் டேமு. ஓடுறான் பாருங்க குழந்தைய தூக்கிட்டு. மக்களே, நாம மரவக்கண்டி டேம் பார்த்துட்டு மறுபடியும் மசனகுடி போயிட்டு இருக்கோங்க. 1 கிலோமீட்டர் நம்ம போற வழியில இந்த மாதிரி குட்டி குட்டி மலை கிராமங்கள் இருக்குங்க ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள. பாருங்க, சுத்தியும் மலைகள், காடுகள், குட்டி குட்டி மலை கிராமங்கள்னு ஊரே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நாம மரவக்கண்டியில இருந்து மறுபடியும் மசனகுடி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இது கூடலூர்ல இருந்து மாயார் போற பஸ்.
ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4-5 சர்வீஸ் தாங்க இருக்கும் மாயாருக்கு மரவக்கண்டி வழியா. நாம லிஃப்ட் கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். என்ன செய்யறது, பேக் பேக்கர்ஸ்க்கெல்லாம் அதுதான் லைஃப் இல்லையா? இன்டீரியர்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நமக்கு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தெப்பக்காடு போயிட்டு முதுமலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ போட போறோம். இந்த பஸ் போகுது இல்லைங்களா, கூடலூர்ல இருந்து மாயார் போற பஸ். மாயார் போயிட்டு திரும்பி 11:20க்கு வந்து வருங்க. 11:20க்கு வந்துட்டு 11:45 எடுப்பாங்களாம். அங்க எப்படி 2 மணிக்கு தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க முதுமலைய. மார்னிங் ஸ்லாட் முடிஞ்சிருக்கும். அதனால நாம ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான் முதுமலை ரிசோர்ட் ஃபாரஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? நமக்கு அங்கங்க வந்து ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சிருதுங்க. முதுமலை பாக்குற ஐடியாவே இல்ல. ஸோ நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஆல்தவே வந்தாச்சு கூடலூர் பக்கத்து வரைக்கும். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். நம்ம ஹில் சைட் லைஃப் இப்படிதாங்க, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். சரி வாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் அடிப்போம், ஒரு டீ சாப்பிடுவோம். இங்க ஆவின் பூத் இருக்கு சொன்னல. ஸோ சுட சுட வடை, காஃபி எல்லாம் கிடைக்கும். வாங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். நம்ம டீ சாப்பிட்டு ஆப்போசிட்ல ஒரு பேக்கரி இருந்துச்சுங்க. நிறைய விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நிறைய வெஜ் ரோல்ஸ், எக் ரோல்ஸ், சாண்ட்விச். ஸோ நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபுட்டுக்கு மசனகுடியில. இங்க பாருங்க, கேக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஒரு ஹாட் டீ அண்ட் காஃபியோட நீங்க சூப்பரா ஸ்நாக்ஸ் டைம் என்ஜாய் பண்ணலாம். நல்லா சுத்தி முடிச்சுட்டு வந்து ஒரு வெஜ் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, ஏதோ ஃபிஷ் ஃப்ரை மாதிரி. ஒரு டீயும் சொல்லியிருக்கோம், ஒரு டீ அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம். நேரா இந்த சஃபாரி ஜீப்ஸ் இருக்கிற ஸ்டாண்ட் காமிச்சோம்ல, அதுக்கு டயகனலி ஆப்போசிட்ல தான் இருக்கும். மக்களே சூப்பர் காம்போல வாங்க, அழகா சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு 11:45 நாம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான் டுவர்ட்ஸ் தெப்பக்காடு முதுமலை. பைக்காரா நீர்வீழ்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. பைக்காரா நீர்மின் நிலையம் இருக்கு பாருங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட். நம்ம மரவக்கண்டியில பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க வந்து 150 மெகாவாட்ஸ் தயாரிக்கிறாங்க. 7 கிலோமீட்டருங்க மசனகுடியில இருந்து. மக்களே நம்ம ஆல்மோஸ்ட் மசனகுடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு டூரிஸ்டுக்கு தேவையான எல்லா ஏரியாஸுமே காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கர்ஸு, டிராவலர்ஸ்னு இன்னைக்கு நிறைய மக்கள், வீக்கெண்ட்ஸ் இன்னுமே நிறைய மக்கள் இருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ரிவர் சைடு ஏரியாஸு, அதுக்கப்புறம் நம்ம மரவக்கண்டி டேமு, இதெல்லாம் நம்ம பக்கத்துல பார்த்தோம். சஃபாரியில போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து டீப் ஜங்கிள்குள்ளெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஏன்னா நாம அடுத்து தெப்பக்காடு வேற போகணும். அதனால ஸோ இங்க பாருங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் மசனகுடி. ஸோ இங்க இளநீர் கடைகள் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மதர் ஆஃப் பெர்பெச்சுவல் ஹெல்ப் சர்ச், நிறைய சர்ச்சஸ் இருக்குங்க, குட்டி குட்டி சர்ச்சஸ் அழகா.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கூடலூர் போற ரூட்டுங்க. மசனகுடியிலிருந்து கூடலூர் போற ரூட் இது. மக்களே, இங்கிருந்து மாயாருக்கு வந்து 10 கிலோமீட்டருங்க, ஊட்டிக்கு 29 கிலோமீட்டரு, சிங்காரா 6 கிலோமீட்டரு. இங்க பாருங்களா, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ்க்குள்ள ஹட் ஹவுஸ் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு கோனட்டி அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க. உள்ள அழகா ஒரு குளம் வேற இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் சஃபாரி ஜீப்ஸ் தாங்க நின்னுட்டு இருக்கு. இங்க பாருங்க, முதுமலை டைகர் ரிசர்வ், தெப்பக்காடு ட்ரைபல் எக்கோ டூரிசம் ஸ்கூல் பஸ் இது. இதுதான் கோனட்டி அம்மன் கோவில் மசனகுடியில். அழகா ஒரு குளத்தை நோக்கி கட்டியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டிப்பிக்கல் ஒரு கிராமத்து கோவிலுங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கே உண்டான ஒரு எக்கோசிஸ்டம். அங்கங்க ஒரு குட்டி குட்டி கோவில்கள் இருக்கும் மலைக்கு இடையில. காவல் தெய்வங்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகள் அதிகமா இருக்கிறங்காட்டி தான் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து இங்க தண்ணி குடிக்கலாம் வருங்க. மானு, யானைகள் கூட்டம் இதெல்லாம். இந்த ஒகேனக்கல்ல எல்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா, அந்த படகு மாதிரி அது வச்சிருக்கேன். பரிசல் எல்லாம் வச்சிருக்காங்க. செம்ம சூப்பரான அட்மாஸ்பியர். வாவ். ஸோ மக்களே, நம்ம மசனகுடி எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊட்டியில ஒரு செம்ம யூனிக்கான பிளேஸுங்க. மலை மேல இருக்கிற ஏரியா தான் வந்து நிறைய பேர் சுத்தி பார்ப்போம். பட் டீப் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ரூரல் சைடு ஆஃப் ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து செம்ம அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. நீங்க வந்தா சஃபாரி ஜீப்ல போங்க. இந்த மாதிரி பேக் மாத்திட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ், நம்ம போன இடங்கள் எல்லாமே எத்தனை வைல்ட் அனிமல்ஸோட இதெல்லாம் பார்த்தோன்னு தெரியும். நம்ம யானைகள் எல்லாம் நீர் குடிக்கிற இடத்துலலாம் அதோட சாணம்லாம் இருந்துச்சு. ஸோ டைரக்டாக வைல்ட் அனிமல்ஸ் வந்து இறங்குற இடங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மக்கிட்ட வேற சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறது வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனால ப்ராப்பராக சஃபாரி ஜீப் எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃபு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்தால் அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஓகேவா? சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஸோ வித் தட் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. நம்ம மசனகுடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் மசனகுடி, ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. See you.